விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்தாரா? புகைப்படம் எடுத்துக்கொண்டது உண்மையா? சீமானின் ஈழப் பயணத்தில் நடந்தது என்ன? இது குறித்து உண்மையை உடைக்கும் விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசுவின் நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சீமான் திரு பிரபாகரன் அவர்களை சந்தித்தாரா? உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன? இல்லை, சந்திக்கலைன்னு நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 2002 அங்கே மானுடத்தில் தமிழ் குடல் என்ற ஒரு மாநாட்டுக்காக அழைக்கப்படுறார். அதாவது முதல் முறையாக யுத்தம், ஆணையரவு யுத்தம் முடிந்த பிறகு நடந்த அந்த சமாதான ஒப்பந்தத்திற்கு பிறகு அஃபீஷியலாக, அதாவது அதிகாரப்பூர்வமாக விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களால் அழைக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவர்னா எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். அவர் ஒரு திரைப்படம் தொடர்பாக திரைத்துறையில் பலரை வர வச்சு விடுதலை புலிகளுடைய வீரம் எறிந்த போரை ஆவணப்படுத்துறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக பலரை அணுகிறாங்க. உங்களுடைய பங்களிப்பு என்ன? ஏன்னா பல இயக்குநர்களை நீங்களும் ரெஃபர் பண்ணீங்க, அதில் ஒருத்தர் தான் சீமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அங்கே கேர்னல் சேரலாதன் எனக்கு மதுரை சிறையில் அவர் எனக்கு ஜெயில் மேட்டு. 99 காலகட்டத்தில் 2 பேரும். ஆமாம், நானும் அவரும் அவரோட சேர்ந்து ஒரு 5 போராளிகள் இருந்தாங்க. நான் எனக்கு ஆயுள் சிறை கொடுத்தாங்க. நான் ஆயுள் தண்டனை பெற்ற உடனே நான் அங்கே மதுரை சிறைக்கு போகும்போது அவர் எனக்கு அறிமுகமாகறாரு. ஏன்னா அன்றைக்கி திலீபன் நினைவு நாள் ஒட்டி எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கும்போது, நானும் சிறைக்குள்ளேயே உண்ணாவிரதம் இருக்கும்போது எங்களுக்கு 2 பேருக்குமான ஒரு உறவு ஏற்பட்டு விடுதலை புலிகள் இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் எப்படி நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறத அவரோட வச்சு பேசி அதிலிருந்து நாங்கள் நட்பு தொடர்ந்து. அவர் 2000 அவர் சிறையிலேருந்து விடுதலை ஆகிறார். நான் 2001 நீங்கள் விடுதலை ஆகிறேன். நான் அவர் சிங்கப்பூர்லேருந்து அவர் நேரடியாக இதுக்கு போயிடுறார், எங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போயிடுறாரு. யாழ்ப்பாணத்துலேருந்து அவர் புலிகளுடைய அஃபீஷியலான அதிகாரப்பூர்வமான தமிழீழ தேசிய தொலைக்காட்சி அப்படிங்கிறத தொடங்குறாங்க. 2002, 2003 காலகட்டத்தில் அது அங்கே இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நான் 2005 நான் போகும்பொழுது, ஏன்னா ஏற்கனவே எங்கள் தலைவர்கிட்டையும் அவர் சொல்கிறாரு, சேரலாதன் சந்தித்து என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தமிழீழ தேசிய தொலைக்காட்சிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ இருக்கிற கேமராக்கள், நவீன கேமராக்கள் நாங்கள் தான் எடுத்து அனுப்புகிறோம். ஓகே. நான் 2005 சந்திக்கும் பொழுது சேரலாதன் அங்கே அவர் அரசியல் பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர் தமிழ்ச்செல்வன், சுப தமிழ்ச்செல்வன். அவரோட சந்திக்கும் பொழுது இந்த ஆவணப்படங்கள் எடுக்கணும், நிறையா இப்போ ஆணையரவு வெற்றி அப்படின்னா அது குறித்து பண்ணணும். இப்போ நிறைய சமர்கள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, அந்த சமர் குறித்து டாக்குமெண்ட்ரி பண்ணணும்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ பலர் பேரை சொல்கிறாங்க. அப்போ நானும் பேர்களை சொல்கிறோம். நம்ம பல பேரை சொல்லும் பொழுது சீமான் பேரையும் நம்ம சொல்கிறோம். யார் யார் பேரை சொன்னீங்க? நான் சொன்னது நம்ம இயக்குனர் புகழேந்தி ஏற்கனவே போயிருக்கிறார், அவர் நல்லா பண்ணுவார் நம்ம சொல்கிறோம். அதுபோல் மரியாதைக்குரிய ஒரு மகேந்திரன் அவருடைய பையன் ஜான் மகேந்திரன், அவரெல்லாம் நிறையா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஏன்னா அப்போ அவர் சச்சின் படங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. குடைக்குள் மலை கேமராமேன் தான் அந்த ஜான் மகேந்திரனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பார். அவங்க ரொம்ப ஒளிப்பதிவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களாம் போய் அதை பண்ணுறாங்க. அதில் சீமான் பேரே நான் சொல்கிறேன். இது முழுக்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் இதுக்கு இன்சார்ஜ். ஓகே. ஸோ நீங்கள்லாம் சொல்லி தமிழ்ச்செல்வன் அவர்கள் மூலமாக தான் இந்த டீம் போகிறாங்க. சீமான் மட்டும் போனாரா இல்லை எல்லாருமே மொத்தமாக போனாங்களா? எப்படி இருந்தது? எல்லாளன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறது தான் ஒரு விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய ஒரு பெரிய கனவு. அதுதான் புலிகள் அமைப்பினுடைய ஒரு மிக சிறந்த ஒரு படை அணி. அந்த படையணி குறித்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும், ஒரு படமாக பண்ணணும் தான் அவங்க விரும்பினாங்க. அதில் டைரக்டர் சந்தோஷ் அவர் தான் அந்த படத்தை முடிக்கிறார். அவர் தான் அதை இன்றைக்கும் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாளன் போட்டிங்கன்னா அதில் எல்லாமே இவருடைய இது தான் வரும். அது சீமானுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இது என்ன சொல்ல வரேன்னா, படம் எடுப்பதற்காக அல்லது ஆவணப்படம் எடுப்பதற்காக ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக இவர் அணுகிறாங்க. ஆனால் புலிகள் இயக்கத்தினுடைய அந்த அரசியல் பிரிவு தலைவரோ சுப தமிழ்ச்செல்வன் அவர்களோ சேரலாதன் போன்றவர்களோ படம் எடுக்கிறது கூட ஒரு அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி அவரை இக்னோர் பண்ணிடுறாங்க. அதுக்கான வாய்ப்பை கொடுக்கல அவங்க. ஸோ இவர் போய் டாக்குமெண்ட்ரி எடுக்கலை, இவரை அணுகி இருக்காங்கன்றது உண்மை. இந்த சந்திப்பு எப்போ நடைபெற்றதாக உங்களுக்கு தகவல் இருக்கு?
இல்லை, சந்திப்பு 2008 ஜனவரியிலே பிப்ரவரியிலே சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் வந்து சந்தித்தது மாதிரி சொல்கிறாங்க. சந்தோஷ் போன்றவர்கள் அதை கொஞ்சம் உறுதிப்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் வந்து நாங்கள் அந்த நேரத்தில் தான் அவங்க போகிறாங்க. சந்தோஷ் அவர்கள் போனப்போ சீமான் அவர்களும் போயிருக்கிறதாக வந்து சந்தோஷ் தான் வந்து என்கிட்ட வந்து இன்னைக்கு இருக்கிறார். நீங்கள் அவரை கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ சந்தோஷம் நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க. ஆமாம், நான் இந்த சந்திப்பு எவ்வளோ நேரம் நடந்தது? இப்போது 4 இயக்குநர்கள் போகிறாங்க அப்படின்றப்போ பிரபாகரன் அவர்களுடைய ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ நேரம் கிடச்சிருக்கும்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு மரியாதைக்குரிய அண்ணன் மகேந்திரன் அவருடைய மகன் ஜான் மகேந்திரன் தான் வந்து முழுமையாக தலைவரோட எல்லாரோடையும் இருந்து அவர் வந்து அவர் வந்து நிறையா தலைவரோட நிறைய நேரம் அவர் வந்து இருந்திருக்கிறாரு. இவர் எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்து ஒரு கடைசியாக கூட வந்து அவர் வந்து சந்திக்க முடியாத ஒரு சூழல் தான், சந்திக்க முடியல அப்படிங்கிறத சொன்னாங்க. சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு இருந்தாங்க. நான் ஏன்னா என்கிட்ட வந்து பொட்டமான்னு சொல்லும் பொழுது ரொம்ப வந்து ஒரு நெருக்கடியான சூழலில் தான் ஒரு 10 நிமிஷமோ 12 நிமிஷமோ ஏதோ வந்து சந்திச்சார் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. பொட்டமான் உங்கள்கிட்ட என்கிட்ட சொன்னார். 10லேருந்து 12 நிமிடம் சீமான் மட்டும் சந்திச்சார். அப்படி தான் அவர் போகிற போக்கில் வந்து அவன் சந்திச்சார் அப்படிங்கிறது சொல்லுவாங்களே, எவ்வளோ நேரம் சந்திச்சாங்க அப்படின்னா சும்மா ஒரு வந்து பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க, பார்த்துட்டு போனாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ 7-8 புகைப்படம் வந்திருக்கு. 1-2 பேரும் அருகில் இருக்குது. அது வந்து பல நாம் தமிழர் மேடைகளில் கூட அந்த படத்தை பார்த்துருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விடுதலை புலிகள்லாம் நிற்கிறது, கீழே ஒரு கேமரா இருக்குது, பக்கத்தில் சீமான் இருக்காரு. ஸோ அந்த ஆவணப்படம் எடுத்ததிலுடைய பங்களிப்பு இருந்தது, இதை மறுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லை, இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அவர் சொல்கிற எல்லா கதைகளுமே இன்றைக்கி வந்து மிகைப்படுத்தப்பட்ட கதைகள் தான், எதுவுமே உண்மை அல்ல. இந்த புகைப்படமும் வந்து அவரோடு எடுக்கப்பட்ட புகைப்படம் அல்லங்கிறது பலர் உறுதிப்படுத்துகிறாங்க. அவர் மட்டும் இல்லை, மேதகு பிரபாகரனுடைய அண்ணன் மகனே வந்து இதை உறுதிப்படுத்துகிறார். அந்த புகைப்படம் வந்து எங்கள் சித்தப்பாவோட எடுக்கப்பட்ட புகைப்படம் அல்ல அப்படின்னு அவரே உறுதிப்படுத்துகிறார். எடுத்திருக்கலாம், ஆனால் இந்த படம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா பிரபாகரன் உபசரிப்பார், அதை எனக்கும் பண்ணாருன்றார்ல. இல்லை, அதாவது யாரை உபசரிப்பாருன்னு இருக்கார்ல. நான் வந்து 2007 போகும்போது கூட வந்து அந்த 2007 வந்து நிறைய உணவு பற்றாக்குறை ஆயிடுச்சு. 2007 வந்துருச்சு உணவு பற்றாக்குறை. நானும் கடல்புலி தளபதி சூசை அவர்களும் சாப்பிடும் பொழுது வெறும் தயிர் சோறு, பட்டவத்தல், இது புட்டு, இதை வச்சு சாப்பிட்டோம். ஒரு ஒரு இடத்துல ஒரு கடல் ஓரமாக இருக்கிற கடலோர தளத்தில் இருக்கிற ஒரு இடத்துல நாங்கள் சாப்பிட்டோம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, உணவு சேமிப்பு, ஆயுத சேமிப்பு, அதோடு சேர்த்து போராளிகளில் வந்து சேர்க்குற வேலைகள், இது எல்லாத்துலேயுமே வந்து நெருக்கடியானுச்சு. அதனால் இந்த மாதிரியான கதைகள் வந்து அந்த இயக்கத்தை கொச்சப்படுத்துகிறதா நான் வந்து பார்க்குறேன். ஈழத்தமிழர்கள் மேலே பெரும் மதிப்பு வச்சுருக்கக்கூடியவங்க, அதற்கான ஒரு ஓட் பேங்க் இருந்தது. அவங்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்க சீமானுடைய இந்த சொல்லக்கூடிய செய்திகளை? இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே இப்போ வந்து முன்னாடி சொன்ன கதையை அப்பயே வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவர் சொல்வது எல்லாமே பொய். அது எப்போ இருந்து தெரியும்? ஆரம்பத்திலிருந்தே தெரியும். ஆரம்பத்திலிருந்தே தெரியும். அப்போ யாருமே எல்லாருமே என்கிட்ட பேசுவாங்கல்ல, என்ன இப்படி பேசுகிறாப்புல, இந்த மாதிரி என்ன பொய் சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ சந்தேகம் உங்களுக்கு முன்னாடியே? அப்போ முன்னாடியே அதை சொன்னாங்க. இன்னைக்கும் வந்து புலிகள் இயக்கத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. அது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை புலிகள் போராளிகள் கூட வந்து இப்போ யாரையும் அவரை போய் யாரும் சந்திக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு மிக முக்கியமாக வந்து புலனாய்வுத்துறையில் வந்து சரஞ்சீவி மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து அவர்கிட்ட தான் வந்து பேசும்பொழுது என்ன பொட்டமான் என்ன பெரிய அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து அவர் வந்து அவர்கிட்ட தான் சொல்கிறாரு ஃபோனில். சீமான் வந்து பொட்டமானை பற்றி அந்த ஆடியோ வந்து வெளியில் வருது. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோனில் ஏதோ உரையாடும் பொழுது அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை வந்து நீங்கள் சொல்கிறது பொய்யேனா, அதை நீங்கள் வந்து கதை சொல்கிறீங்க, இது இயக்கத்தை வந்து கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அதாவது சொன்னாங்கன்னா அவங்கள வந்து கியூ பிராஞ்சில் சொல்லி அவங்கள வந்து கைது பண்ண வச்சிடறாரு, அச்சுறுத்துறாரு சீமான். அப்போ அதனால் யாருமே அதை வந்து பேச மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவர்களே நிறைய பேர் வந்து கியூ பிராஞ்சில் வந்து மாட்டி விட்டுருக்கிறாரு. இல்லை, சீமான் இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி அரசியலை பண்ணிட்டு இருக்காரு, அவர் சொல்லி கைது பண்ணுறாங்கன்றீங்க? இல்லை, இது வந்து நீங்கள் வந்து சொன்னால் போதும்ல, புலிகள் தொடர்பாக ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கியூ பிராஞ்ச் போய் விசாரிக்க போகிறாங்க. நார்மலாகவே இன்றைக்கி வந்து கியூ பிராஞ்ச் பெரிய குற்றச்சாட்டு, புலிகள் தொடர்பாளர்களை சீமான் காட்டி கொடுக்குறேன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், அதுதான் நடந்திருக்கு. அதுதான் வந்து அதுக்கு ஆதாரம் இருக்குது. இவர் சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணாங்க. இவர் சொல்லி தான் வந்து விசாரணை செஞ்சுருக்கிறாங்க, இவர் சொல்லி தான் பலர் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்குது. புலிகளோட தொடர்பில் இருக்க
கூடியவங்க இல்லை இருந்தவங்க புலிகள் தொடர்புடையவங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா சீமான் வந்து அவங்கள வந்து கியூப்ரி போலீஸாருக்கு வந்து காட்டி கொடுத்து அவங்கள வந்து அச்சுறுத்துறது, பிளாக்மெயில் பண்ணுறது. நான் அவங்கள வந்து வந்து கியூ பிராஞ்சிட்ட சொல்ல நிறைய பேர் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அதை பற்றி பேச முடியாதவங்க இருக்காங்க. ஒரு நேர்மையாக இதை வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் வந்து இன்றைக்கி போராளிகள் வந்து இன்றைக்கி என்கிட்ட வந்து இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இணைந்ததுக்கு நன்றி சார்.